ஒன்னியோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்னியோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழில் ஒருவர் வாசிக்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கவனியுங்கள். ஒன்னியோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கின்ற மிகப்பெரிய தேவனை குறித்துண்டான ஒரு சுவாரஸ்யமானதும் ஒரு உண்மையானதுமான சம்பவம் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இதிலே அவர் 5வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? சத்தமரலிலே சொல்லுங்களே. தேவன் யாராக இருக்கிறார்? தேவன் ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், இந்த லைட் எப்படி இருக்கு? சொல்லுங்க, லைட் எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அப்ப இந்த லைட்டா தேவன்? சொல்லுங்க, வெளிச்சமா இருக்கிறார். அப்ப வெளிச்சம் எரிகிறது. இந்த லைட், இந்த பல்பு, இது தேவனாக முடியுமா? முடியாது. ஆமென் சொல்லலாமா? யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை மானுஷிக கண்களால் ஒருவனும் பார்க்க இயலாதபடிக்கு அவர் 10,000 சூரியன்களை பார்க்கலும் வெளிச்சமாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை கண்களால் பார்க்க முடியும். நமக்கு இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருகின்ற சூரியன், அவன் அதிகாலையில் எழுந்து அவன் உதித்து வரும்பொழுது அவை நேரடியாக பார்க்க முடியும். அவன் நல்ல மதியான சமயத்திலே, அவன் ஸ்தோத்திரம், நட்டுச்சி வெயிலிலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் கூச்சம், ஆனாலும் அதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சத்தை ஒரு மனுஷரும் நேரடியாக பார்க்க முடியாது. அதனால தான் மோசேயை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆமென், நீ என்னை பார்க்க முடியாது, நீ என் முகத்தை பார்க்க முடியாது, நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது நீ என் முதுகை மட்டும். காரணம் என்ன? அவர் யாரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் என்னாயிற்று பாருங்கள், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென் சொல்லுங்களே. யாரில் இருள் இல்லை? தேவன். காரணம் என்ன? தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார். உடனே சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். இருள் ஒரு காலத்திலும் வெளிச்சத்தை ஆளுகை செய்ய முடியாது. புரியுதா இல்லைங்களா? இருள் ஒரு காலத்திலும் வெளிச்சத்தை அமர்த்த முடியாது. ஆனால் வெளிச்சம் இருளை என்ன செய்ய முடியும்? ஹலோ, ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லலாமா? சத்தமுறையில் சொல்லுங்களேன். கவனிங்கள், ஒரு மனுஷனுக்குள் இருள் நிறைந்து விட்டால் அந்த இருளை போக்க வேண்டும் என்றால் வெளிச்சம் தேவைப்படுகிறது. அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறதோ அவனுக்குள் இருக்கிற அந்தகாரம் அவனை விட்டு விலகி போய்விடும். சொல்லலாமா? நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரனை நாங்கள் சந்தித்தோம். அருமையான ஜோன்சனும் நானும் சேர்ந்து நாங்கள் அவளை சந்தித்தோம். அல்லேலூயா. சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், யாரு என்ன ஏது பேரு ஊரு நாடு அப்பா அம்மா கோத்திரம் கொலை எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் எங்களிடத்துல பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர், நான் மந்திரவாதத்திற்கும் யோகாவிற்கும் மந்திரவாதிகளுக்கும் அடிமைப்பட்டு போனேன். அப்படி
அடிமைப்பட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இருள் என்னை ஆளுகை செய்து, இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் இருளிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ராமன் சொல்லலாமா? எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ யோகா எல்லாம் செஞ்சுட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னது குண்டலினி யோகா. யோகாவுடைய ஒரு பகுதி தான் என்னது குண்டலினி. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்தரத்துல மிதக்கிற மாதிரி ஒரு அனுபவம் உண்டாகும். ஆமா, ஆனா உண்டாகாது. குண்டலினி யோகா. அப்புறம் என்னென்னமோ சத்தியாசனம், அந்த ஆசனம், இந்த ஆசனம், என்னென்னமோ சொன்னார். ஸ்தோத்திரம். இது எல்லாம் நான் பண்ண மாஸ்டர். இதற்கு அவர் சில குருக்களை போய் சந்தித்தேன். அங்க போனேன். அவங்க சொன்னாங்க, நீ இத்தனை ரூபா கூட உன்னுடைய எல்லா பிரச்சனையை மாற்றி தரேன், நீ யோகா பண்ணு, யோகா பண்ணு, யோகா பண்ணு என்று சொல்லி எல்லாம் பண்ணாரு. கடைசியில் அவருக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாரு தெரியுமா? நம்ம இந்த பக்கம் ஒரு பெரிய ஒன்று இருக்குமே, அவர் பேர் என்ன, டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு நல்லா, ஈசா யோகா மையம் இல்லையா, அங்கேயும் போயிட்டாரு. அங்க போனது இது நடந்திருக்கு. சோத்திரம். எல்லா யோகாவும் முடிச்சு, எல்லாம் முடிச்சு, ஆமென் சோத்திரம். அவர் வந்தாரு. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அவர் இழந்து விட்டார். எத்தனை கோடி? 4 கோடி ரூபாய் இழந்து விட்டு, நஷ்டமாய் வஞ்சிக்கப்பட்டு அநேகர் அவரை வெறுமையாக்கி விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 7 வாகனம் வைத்திருந்த நபர், 7 வாகனம், கண்டெய்னர் வாகனம் வைத்திருந்த நபர், இன்றைக்கு ஒரு வண்டி கூட வீட்டுல கிடையாது. எல்லாம் ஜெப்தி ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல், பிசினஸ் பண்ண முடியாமல், வாழ்க்கையில முன்னேற முடியாமல், கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எங்கு சென்று எத்தனையோ சென்றாலும் எனக்கு ஒரு மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் தேட போகிறேன். என்ன தேட போகிறேன்? இந்த உலகத்தில் யார் உண்மையான தெய்வம்? சொல்லலாமா? அவர் தேட ஆரம்பித்தார். தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நிகழ்ச்சிகளை அந்த டிவியிலே பார்த்தார். பார்த்த உடனே அங்கிருந்து போன் நம்பர் எடுத்து நேரம் அங்க சென்றார். அங்கே சென்ற உடனே அவர் சில ஆலோசனைகளை கொடுத்தார்கள். கொஞ்ச நாளைக்கு நல்லா மைண்ட் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் ரெடி ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் குண்டலினிக்கு போயிட்டாரு. மறுபடியும் விட்ச்கிராஃப்ட், ஆமென், மந்திரவாதம், செய்வனை, பிளாக் மேஜிக் என்று போயிட்டாரு. அதுல மூழ்கிட்டாரு. மறுபடியும் பழையபடி எல்லாம் நஷ்டமாக ஆரம்பிச்சது. எல்லா வாழ்க்கையை முடிந்து போகிற அளவுக்கு தான் தள்ளப்பட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் அவர் ஒரு காரியம் புரிந்து கொண்டார். இனியும் நாம் இப்படி போனால் வாழ்க்கை முற்றிலும் முடிந்து விடுமே என்று சொல்லி மறுபடியும் திரும்பி வெளிச்சத்தினிடத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுவை தேட வந்தார், ஆரம்பிச்சார். நேற்று நேரத்தில் அவர் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கையில நாம வச்சிருக்கிற மாதிரி ஒரு பைபிளை, ஹிந்தி பைபிள்னு வச்சிருந்தார். நான் ஒரு ஆங்கிலம் வேதாகமத்தை அவருக்கு கொடுத்தேன். ஆமென் சொல்ல அவரோடு நாங்கள் பேசினோம். பேசும்பொழுது அவருடைய வேதனைகள், அவருடைய மன பாரங்கள் எல்லாவற்றையும் கொட்டினாரு. அவருக்காக செபித்தோம். அல்லேலூயா சொல்லலாமா? சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் விடுதலை அடைய வேண்டும், எனக்குள்ள சமாதானம் வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறாரு. அவங்க தேவனை அறிய விருப்பம் இல்லாதவர்கள், அவர்களில் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை அறிந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேத புஸ்தகத்தை ஒளிச்சுதான் கொண்டு வந்தார். ஒரு சின்ன பையில போட்டு ஏதோ பொருள் கொண்டு வர மாதிரி. காரணம் என்ன? அவன் குடும்பத்தோட தெரிஞ்சு இவருக்கு பிரச்சனை வரும். மறைமுகமாக ஆண்டவரை தேடுகிறார். ஆமென் சொல்லலாமா? காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு காரியம் புரிந்து விட்டது. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையில வெளிச்சம் தரக்கூடியவர் இந்த உலகில் வேற யாரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கிறது, ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா வருகிற நாட்களில் அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு விடுதலை தேவைப்படுகிறது. செபியுங்கள். அவர் எதற்காக சொன்னா, மனுஷன் இன்றைக்கும் வெளிச்சத்தை கண்டும் அறிந்தும் இன்றைக்கும் அவர்கள் இருளே தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்தவர்கள், இருளில் இருந்தவர்கள் பெரியோர் வெளிச்சத்தை, சொல்லுங்க, பெரியோர் வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாராக இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார், அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார், நான்
வெளிச்சமாக இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தில் வருகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றப்படுவார்கள். அவர்களில் இங்கே சொல்லப்படுகிறது போல அவரில் இருளேதும் இல்லை. அதே போல இந்த வெளிச்சத்தை கண்டடைவருடைய வாழ்க்கையில் இருள் சற்றும் அணுகுவதில்லை. பாருங்கள், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்குது. என்ன விசேஷம்? வெளிச்சத்தை குறிச்சுண்டான விசேஷம். எப்படி? வெளிச்சத்தை குறிச்சுண்டான விசேஷம். எப்பொழுது நாம் வெளிச்சத்தை வாஞ்சிக்கிறோமோ இருள் நமக்கு முன்பாக வழிவகுத்து தர ஆரம்பிக்கும். சொல்லுங்களேன். வெளியில இறங்கணும், வீட்டுக்கு வெளியே இறங்கணும். வெளியே இறங்குற உடனே வெளிச்சம் இல்லை. நம்ம எல்லாம் கையில இப்போ வந்து மொபைல் இருக்குது. மொபைல் என்ன இருக்குது? டார்ச் இருக்குது. நம்ம எங்க போனாலும் ஒரு இருட்டாயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? டார்ச் ஆன் பண்ணிடுவோம். என்ன காரணம் தெரியுமா? இருளை யாரும் விரும்புவதில்லை. இருளை யாரும் விரும்புவதில்லை. யாவரும் விரும்புவது எது? வெளிச்சம். காரணம் என்ன? வெளிச்சத்தில் நன்மை உண்டு, வெளிச்சத்தில் தீமை இல்லை, வெளிச்சத்தில் கிருபை உண்டு, வெளிச்சத்தில் ஆச்சரியம் உண்டு, வெளிச்சத்தில் யாவற்றையும் சரியாக காண முடியும். ராமன் சொல்லலாமா? ஆனால் இருளில் சகல அநியாயமும், இருளில் சகல பாவமும், இருளில் சகல அக்கிரமங்களும் நடைபெறுகிறது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் இருளுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே சகல அக்கிரமமும், சகல அநியாயமும், சகல அநீதிகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரு வசனத்தை கூட சீக்கிரமாக வாசியுங்கள். ஏசாயா இருக்கிற சில புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தீமையை நன்மை என்றோ, நன்மையை தீமை என்றோ சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிச்சோம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு சாதிக்கிறவர்களுக்கு பத்தல, சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, பத்தல, சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ராமன் சொல்லலாமா? பணத்தை திருடுறவர்களுக்கு ஐயோ. காரணம் என்ன? ஏன் அதை செஞ்சாங்க? நல்லா தர நமக்கு. ஏன் அதை செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? இருளல இருக்கு. திருட்டு எங்க தான் நடக்கும்? இருளல, இருட்டுல, இருட்டு, திருட்டு இருட்டுல நடக்கும். ராமன் சொல்லலாமா? ஆமென். திருடுகிறவன் எதில இருக்கிறான்? இருளல இருக்கான். சபைக்குள் சபைக்குள்ளதான் இருக்கிறான். சபைக்குள்ளதான் இருக்கிறார்கள். இருளுக்குள்ள இருப்பதினால் சபைக்குள்ள இருந்தாலும் எங்கதான் இருக்கிறாங்க? இருளுக்குள்ள. இருளுக்குள்ள இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது? இன்னும் அவர்களுக்குள்ள என்ன வரல? வெளிச்சம் வரல. சத்தமா சொல்லுங்க, என்ன வரல? வெளிச்சம் வரல. வெளிச்சம் வந்திருந்தால், உண்மையான வெளிச்சம் இருந்திருந்தால் செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. சொல்லுங்களேன், செய்ய மாட்டார்கள். ராமன் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏதொரு அக்கிரமமும், ஏதொரு அநீதியும், ஏதொரு திருட்டும், ஏதொரு அநியாயமும் எங்க எதுல தான் நடக்கும்? எதுல தான் நடக்கும்? இருட்டுல தான். ராமன் சொல்லலாமா? இப்படி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, இப்படி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ, இப்படி சாதிக்கிறவர்களுக்கு
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அது வெறுமையாக திரும்பாது. அது செய்ய வேண்டியது செய்து முடிக்கும். ஆமென் சொல்லலாமா? இப்ப இந்த வசனத்திற்கு திரும்பி வருவோம். தீமையை நன்மை என்று பாவிக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தீமையை நன்மை என்று பாவிக்க கூடாது. ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, ஆமென், நீங்கள் நன்மை செய்து தீமை அனுபவித்தால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. காரணம் என்ன? நீங்கள் செய்வது என்னது? நன்மை. தீமை செய்துட்டு நான் நன்மை செய்தேன் என்று பாவித்தால் உனக்கு ஐயோ. ஆமென் சொல்லலாமா? ஆமென். விளங்குற வசனம் விளங்குதா? ஆமென். தீமை செய்துட்டு நான் நன்மைதான் செஞ்சேன் என்று பாவித்தால் உனக்கு ஐயோ. ஐயோ. சத்தமே வர மாட்டேங்குது. ஐயோ. ஐயோ சொல்லுங்க. ஐயோ. கால முள்ளு போட்டு ஐயோ. காலையில ஏதாவது ஒண்ணு போட்டுருச்சுன்னா ஐயோ. கை எங்கேயாவது இடிச்சுச்சுன்னா ஐயோ. அப்போ எல்லாம் சத்தம் பார்க்கணுமே. ஐயரே வந்துருவாரு ஐயோ. அல்லேலூயா. இப்ப வசனம் சொன்னா ஐயோ வரவே மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து பாருங்கள். நான் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. ஆமென் சொல்லலாமா? ஆமென். எப்படி? வெளிச்சத்தை இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளுமாகவும் பாவித்தால் அப்படி பாவிக்கிறவனுக்கு ஐயோ. யார் சொன்னது? யார் சொன்னா? ஏசாயா சொல்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அடுத்து என்னது? கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. அல்லேலூயா. கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. நான் கசப்பானதை விதைச்சேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், அது எனக்கு எப்படி இருக்குது? தித்திப்பாக இருக்கிறது. நான் விதைச்சது என்னது? கசப்பு. ஆனா நான் பாவிப்பது என்னது? தித்திப்பு. எனக்கு ஐயோ. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல, கசப்பு. கசப்பை தித்திப்பும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். எல்லாரும் ஐயோ அல்ல, அந்த பகுதியை மட்டும் சேர்ந்து சொல்லுங்களேன். கசப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. எங்க சகோதரிகள் பக்கம் தான் அதிகமா சத்தம் கேட்டுச்சு. சகோதரிகள் பக்கம் ஒரு சூழ்நிலை. இப்பதான் சூடு முடிச்சு வருது. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சகோதரர்களே. சாதிக்கிறவர்களுக்கு இப்போ இன்னொரு விஷயம் செய்யலாம். இவங்க வசனத்தை செய்வாங்க, சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லணும்? ஐயோ. சொல்லுங்க, சத்தமா சொல்லுப்பா. கொஞ்சம் சத்தமா. ஐயோ. ஈக்குவல் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கசப்பை என்னன்னு சொல்லக்கூடாது? தித்திப்புன்னு சொல்லக்கூடாது. தித்திப்பை கசப்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஐயோ. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லலாகாது. வெளிச்சத்தையும் இருளையும் கொண்டு ஜாயின் பண்ணிட்டு அவன் இருளை பார்த்து வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை பார்த்து இருள் என்றும் சொன்னால் அவனுக்கு ஐயோ. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை சேர்த்ததற்கு இணையாக சீக்கிரமாக வாசியுங்கள். யோவான் என்னும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம் சத்தமாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? தேவனுக்குள். யாருக்குள் ஜீவன்? தேவனுக்குள். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் யாருக்கு ஒளியாக இருக்கிறது? மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எப்படி எப்படி? அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறது? இருளிலே பிரகாசிக்கிறது. எந்த மனுஷன் இருளிலே இருக்கிறானோ அவனுக்குள் ஜீவ ஒளியாகி கிறிஸ்துவின் நாமம் செல்லும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இருளுக்குள்ளே அந்த ஜீவன் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருள் ஆனது அதை பற்றிக் கொள்ளவில்லை. எதை பற்றிக் கொள்ளவில்லை? ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென் சொல்லலாமா? அப்படி சொல்ல என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற அர்த்தம், சுத்திகரிக்கப்பட்டோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்கேன் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் எக்ஸ்ரே எடுத்து இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அந்த மெஷின் கொண்டு வந்து நமக்கு அந்த தலையிலையோ நெஞ்சு பகுதியிலையோ முதுகு பகுதியில வைப்பாங்க. வைக்கும் பொழுது எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கொண்டு வந்து 2-3 பொருளெல்லாம் வைப்பாங்க. வச்சு அவன் நமக்கு தெரியாது, அவன் எக்ஸ்ரே எடுத்துருவான். எடுத்த பிறகுதான் நம்முடைய உள்ள என்னென்ன இருக்குன்னு கொண்டு காட்டுவான். வந்து எலும்பு உடைஞ்சிருக்குதா, நரம்பு சுருங்கி இருக்குதா, எல்லாமே கொண்டு காட்டுவான். வந்து அம்மாவா இல்லைங்களா? கரெக்டு தானா? இது எதின் அடிப்படையில் எடுக்கிறது? ஒளியின் அடிப்படையில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒளி நம்முடைய சரீரத்தில் பாய்ந்து நமக்கு உள்ள இருக்கிற உறுப்புகளை அது பிலிம்ல வெளிப்படுத்துகிறது. அப்ப ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பொழுது ஒளி உள்ளுக்குள்ளே பாய்கிறதோ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அந்த ஜீவ ஒளி ஆமென் இருளான மனுஷனுக்குள் பிரவேசிச்ச பொழுது அந்த மனுஷனுக்குள்ள இருந்த இருள் வெளிப்பட்டு வெளியே ஓடினது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட சுகவீனம், எப்படிப்பட்ட பாவம், எப்படிப்பட்ட அநீதி, எப்படிப்பட்ட அக்கிரமம், எப்படிப்பட்ட அநியாயம் என்பதை வெளிச்சம் வெளியரங்கமாக்கி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்து என்கிற நாமம் ஒளியாக எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்த காரணத்தினாலே நமக்குள்ளே இருந்த அந்தகாரம், இருள், அந்த வெளிச்சத்தை பற்றிக் கொள்ளாமல் நம்மை விட்டு வெளியேறியது. இப்போ நாம இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், ஒளியிலே நடக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அவருக்குள் இருளேதும் இல்லை. ஆமென் சொல்லலாமா? அப்படி என்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்குள் இருளின் செயல்பாடுகள் இருக்கலாகாது, நமக்குள் இருளின் கிரியைகள் இருக்கலாகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனத்தை கூட சீக்கிரமாக வாசிங்கள். 4-5 வசனம் வாசிச்சீங்களா? ஆமா. ஓகே. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் இயேசு யாரை பார்த்து சொல்றாரு? ஜனங்களை பார்த்து சொல்றாரு. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ உலகத்திற்கே ஒளியாய் இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாரா இருக்கிறோம்? ஒளியா இருக்கிறோமா இல்ல இருளா இருக்கிறோமா? ஒளியா இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன். ஒளியா இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்படி ஒளியா இருந்தால் அந்த ஒளியா இருக்கிற மனுஷனுக்கு இருளேதும் இல்லை. சொல்லுங்க. இருளேதும் இல்லை, இருக்க கூடாது. ஆமென். இல்லை என்றல்ல, இருக்க கூடாது. கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை பார்த்து. ஹல்லேலூயா. போன வாரத்துல அந்த பாட்டை கேட்டோம் இல்லையா?
சிறுகிட்ட மனிதனை பார்த்து. மீதியுள்ளவரை அவர் தான் தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, சிந்தையில் இருள் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆத்துமாவில் இருள் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஆவியில் இருள் இருக்கக்கூடாது. சரீரத்தில் மாமிசத்தில் இருள் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா நாம யாரா இருக்கணும்? ஒட்டுமொத்தமா நம்ம யாரா இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். யாரா இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சத்தை விரும்புகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமென். வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் இயேசுவை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவின் மகிமையை விரும்புகிறார்கள். ஆமென். இருளை விரும்புகிறவர்கள் சாத்தானை விரும்புகிறார்கள். இருளின் கிரியைகளை செய்கிறவர்கள் சாத்தானின் கிரியைகளை செய்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சென்னி மலையில நேற்றை வெள்ளிக்கிழமை, சென்னை மலையில வெள்ளிக்கிழமை நான் ஒரு ஊழியத்துக்காக சென்றேன். செய்தி கொடுப்பதற்காக சென்றேன். அங்கே சென்று செய்தியெல்லாம் முடித்த பிறகு எல்லாருக்கும் செபிக்கணும்னு சொன்னாங்க. செபிக்க ஆரம்பித்தேன். இறங்கி நின்று செபிக்க ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு 4-5 பேருக்கு இருள் வெளிப்பட ஆரம்பிச்சது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவருக்கு செபிக்க ஆரம்பிச்சேன். 2 பக்கம் 3 பக்கம் பொத்துன்னு கீழே விழுந்து உருள்றாங்க, அலறாங்க, கத்துறாங்க. அல்லேலூயா. சிஸ்டர் டீ போடுறாங்க. வாங்கியாச்செல்லாம் வாங்கியாச்செல்லாம் ஓகே சார். டீ போட்டுறீங்களா? ஓகே, ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அந்த இருள் அவர்களை அலக்கழிக்க ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லலாமா? இருள் என்ன செய்ய ஆரம்பிச்சது? அலக்கழிக்க ஆரம்பிச்சது. ஒருத்தவங்க இங்கே படுத்து விடுறாங்க, ஒருத்தர் அங்கே படுத்து விடுறாங்க, ஒருத்தர் இங்கே படுத்து விடுறாங்க. ஒட்டு மொத்தமாக நான் ஆல் ரவுண்டராக வந்து 3 பேர்கிட்டையும் போயிட்டு ஏசுட்டாங்க. போ 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 அப்படின்னு இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அப்போ ஒரு மனுஷனுக்குள் இருள் இருந்தால் எப்பொழுது வெளிச்சத்தின் வார்த்தை புறப்படுகிறதோ அந்த இருள் அசைய ஆரம்பிக்கும். நேற்று தினத்தில் வந்த அந்த அருமை சகோதரன், அவரிடத்துல நாங்கள் லைவா பார்த்த விஷயம் தான் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் செய்கிற, தலையை போட்டு ஆட்டுறாரு, உடம்பை போட்டு ஆட்டுறாரு, பயங்கரமா வைப்ரேஷன் ஆகிறாரு வந்து. அல்லேலூயா சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை கேட்க கேட்க இதை கேட்க கேட்க உடம்புக்குள்ள என்னமோ பண்ணுது. யாரு அது? இருள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர்கள் இருளிலிருந்து வெளியே வந்தால் வெளிச்சமாய் மாறுவார்கள். அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவார்கள். யார் இந்த வெளிச்சம்? இப்பொழுது நம்ம வாசிச்சோம், யோவான் 8:12 வாசிச்சோம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால் இருள் நம்மளை ஆளுகை செய்யாது. ஆமென் சொல்லலாமா? அப்போ வெளிச்சமாய் மாறிவிட்டால் நம்முடைய கண்கள் எப்படி இருக்கும்? நம்முடைய கண்கள் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய காது எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கும்? நம்முடைய நடத்தை எதில் இருக்கும்? வெளிச்சத்தில் இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் எதில் இருக்கும்? வெளிச்சத்தில். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? வெளிச்சத்தில் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். வெளிச்சத்தில் இருக்கும். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்கள் தீமை செய்வார்கள். இருளில் அந்தகாரத்தில் இன்னும் இருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்தை அறியாதவர்களும் உணராதவர்களும் இன்னும் கிறிஸ்துவுக்கு விரோதிகளாக தான் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆமென் சொல்லலாமா? சீக்கிரம் ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆமென். அதே யோவான் 3:19-24 சீக்கிரமா வாசிங்க. ஒருவர் சங்கீதம் 36:9 எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவர்கள் எதை பார்க்கிலும் எதை விரும்புகிறார்கள்? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. இருள்
எதற்கு காரணமாய் மாறுகிறான்? ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளை விரும்புகிறவர்கள், இருளின் கிரியை செய்கிறவர்கள், இருளின் காரியங்களை காண்கிறவர்கள், இருளின் செயல்பாடுகளை செய்கிறவர்கள், புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு காரணமாய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக்கினை தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு. அல்லேலூயா. அதற்கு காரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். யார்? இருளில் வசிக்கிறவர்கள், இருளின் கிரியைகளை செய்கிறவர்கள், இருளின் செயல்பாடுகளிலே நடக்கிறவர்கள், இருளை விரும்புகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க சீக்கிரமாக. 36:9 சங்கீதம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண. அப்படி சொன்ன அர்த்தம், அவர் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியிலே, அந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். இருள் நம்மளை ஆளுகை செய்யாது. அல்லேலூயா. இந்த வசனம் வாசிங்க. 119 130 வசனம் சங்கீதம். சங்கீதம் 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். எப்படி? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதைகளை உணர்வுள்ளவராக்கும். ராமன் சொல்லலாமா? வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சா பேதைகளை யாருள்ளவரா மாற்றும்? உணர்வுள்ள ஞானிகளா மாற்றும். ராமன் சொல்லலாமா? ஆண்டவர் யார் என்று உணர்வதற்கு வழிவகுக்கும். சொல்லலாமா? வேதாகமத்தை சும்மா கையில் வச்சுட்டு நாம நடந்தா பிரயோஜனம் இல்லை. அதை வாசிக்கணும், அதை வாசிச்சு அறியணும், அதை தியானிக்கணும். அப்பொழுது அது நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும், அது நம்மளை உணர்த்தி விடும். அல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13:25. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் 25வது வசனம் வாசிங்க. நீங்கள் சுயோதயத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயோதயத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். 25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ராமன் சொல்லவா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் வெளிச்சத்தின்படி நடக்கவும் கடவும். ராமன் சொல்லலாமா? இருளுக்கேற்றவர்கள் இருளுக்கு காரியம் செய்வார்கள், இருளுக்கேற்றவைகளை நிவர்த்திப்பார்கள். வெளிச்சத்தில் உள்ளவர்கள், வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் வெளிச்சத்தின்படி நடப்பார்கள். நாம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா? சொல்லுங்க. யாரு பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கக்கூடாது? இருள் இருக்கக்கூடாது. நம்முடைய மனசுல என்ன இருக்கக்கூடாது? இருள் இருக்கக்கூடாது. நம்முடைய யோசனைகளிலே இருள் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகளிலே இருள் இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையிலே, நம்முடைய கேள்வியிலே இருளின் கிரியைகள் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். யார் ஒருவர் இருளுக்கு செவி சாய்க்கிறார்களோ, இருளை பார்க்க தன் கண்களை திறக்கிறார்களோ, இருளின் கிரியைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இருளின் செயல்பாடுகளுக்கு தங்களை வழங்கி கொடுக்கிறார்களோ, அவர்கள் இன்னும் பிசாசின் கையிலே தான் இருக்கிறார்கள். சத்தமே வர மாட்டீங்க. அல்லேலூயா. அவர்கள் இன்னும் யாருடைய கையில் இருக்கிறார்கள்? பிசாசின் கையில். காரணம் என்ன? அவர்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை. ராமன் சொல்லலாமா? வெளிச்சம் இருந்தால் இருள் என்ன செய்யப்படும்? வெளிச்சம் இருந்தால் இருள் என்ன செய்யப்படும்? நீங்கி போய்விடும். ராமன் சொல்லலாமா? இன்னும் அவங்க செய்யறாங்க, இன்னும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இன்னும் எதில் இருக்கிறார்கள்? இருளிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக
அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு, நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஏன் அவர் நமக்குள்ள வெளிச்சமாய் மாறினார் என்றால், இந்த உலகத்திற்கு நானும் நீங்களும் வெளிச்சம் கொடுப்பதற்காக. அவர் நமக்குள் ஏன் வெளிச்சமாக வந்தார் என்றால், இருளில் இருக்கின்ற சகல மனிதர்களுக்கும் வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக என்னையும் உங்களை வெளிச்சமாக மாற்றிவிட்டார். நாம் இருளை வெறுக்கின்றவர்களாக மாற வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா, ஜெபிக்கலாம். ஹalleluya.